ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ஜேபி ஜெய்தேவ். சிவபெருமானுக்கு நிறையா திருத்தலங்கள் இருக்குது. அதில் ஒரு திருத்தலத்துக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த திருத்தலம் மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலத்துக்கு நான் இதை தான் ஃபஸ்ட்டு தடவை வரேன். இந்த கோயில் இயற்கை சூழலோட மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் ஏறுறதே கஷ்டம்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. வாங்க நாம் போய் பார்க்கலாம். இங்கே வாகனங்கள்லாம் எடுத்துருக்கு. நல்லா இடம் பெருசாக இருக்குது. ஆனால் நாம் மலைக்கு மேலே ஏறணுன்னா அதுக்கு ஒரே வழி படிக்கட்டுகள் மட்டும்தான். மற்ற கோயில்களாட்ட வண்டிகள் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலையாட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போக போக இது ஈஸி தான் நினச்சேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது படிக்கட்டு கொஞ்சம் செங்குத்தாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் அங்கங்கே உட்காந்து தான் நாங்களே போனோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு பஸ் இல்லைன்னா ட்ரெயின் வழியாக போனீங்கன்னா இந்த மலையை உங்களால் பார்க்க முடியும். மேலே சிவசிவான்னு எழுதியிருக்கும் உச்சியில். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கோயில் 5000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வாழ்கிற மலைவாழ் மக்களுக்கு இவர் தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலே ஏறுற அனுபவம் நல்லா இருந்துச்சு. இந்த மலையில் ஏறின மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கோயில்லையுமே ஏறினதே இல்லை. ஏன்னா எப்போவுமே நாங்கள் வண்டியில் தான் ஏறுவோம். இந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு களைப்பாக இருந்தால் உக்காந்துட்டு போகிறக்காக நிறையா மண்டபங்களாட்டம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இளைப்பாறிட்டு அப்புறம் நாம் நம்மளோட பயணத்தை தொடரலாம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வரும்போது இந்த மலைக்கடியில் உக்காந்து தான் இளைப்பாறி இருக்காங்க. அப்போ தர்மராஜர் என்ன நினச்சார்னா, தர்மத்தில் நடக்கிற நம்மளுக்கே இந்த கதினா மற்ற சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ மலை மேலிருந்து ஒரு அசரீதி கேட்டிருக்கு, மேலே வா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ பீமர் நான் இங்கே கீழே காவல் காத்துட்ருக்கேன், நீங்கள் மட்டும் மேலே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்மரும் மேலே போயிருக்காரு. அப்போ அங்கே சிவன் இவருக்கு ஸ்வயம்பு, அதாவது சிவலிங்க வடிவில் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அப்போ தர்மர் அவரோட மனசில் இருந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னா, நான் இங்கே அதாவது தர்மமாக உட்காந்துட்ருக்கேன். அறநெறியோடு வாழ்கிற எல்லாத்தையும் நான் இங்கேருந்தே அருள் புரிவேன் அப்படின்னு சிவபெருமான் தர்மருக்கு வாக்களிக்கிறாரு. அதனாலேயே இந்த மலைக்கு பேர் அறமலை. தர்மமே வடிவமாக உக்காந்துட்ருக்கிறதுனால அவருக்கு தர்ம லிங்கேஸ்வரர்னு பெயர். சில பேர் தர்மர் அவரை பூஜித்ததுனால தான் தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாம் இந்த மலையில் பாதி ஏறினக்கப்புறம் அங்கே அடியார் சாமி அப்படிங்கிற ஒரு சித்தரோட கோவில் இருக்கும். இவர் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்ததாகவும் இப்போவும் அந்த மலையை இவர் சுற்றி வரதாகவும், அப்படி வரும்போது சில பேருக்கு இவர் கண்ணில் பட்டதாகவும் சொல்கிறாங்க. இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல சித்தர்கள் இங்கே வாழ்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலில் 818 படிகள் இருந்ததாகவும் இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால காங்கிரீட்டால் அங்கங்கே படிக்கட்டு போட்டிருக்காங்க. அதனால் 1000 படிகளுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கிரிவலத்துக்கு இங்கே தான் அதிக பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பகலில் மட்டும்தான் கிரிவலத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இது காடுங்கிறதுனால யானை, சென்னாய், சிறுத்தை அப்படின்னு நிறைய காட்டு விலங்குகள் வருது. அதனால் மாலை 6 மணிக்கு மேலே மலை மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிரிவலத்தோட சுற்றளவு 4.5 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க.
கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிரிவலத்தோட டைமிங் என்னென்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் கிரிவலத்துக்கு போனதில்லை. நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுமார் 50,000 பேர் வரைக்கும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. இது கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற ட்ரெயின். நாங்கள் மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளேயே ஒரு 2-3 ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. இங்கே கார்த்திகை தீப திருவிழாவை நல்லா கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாவை 3 நாளாக பிரிச்சிருக்காங்க. முதல் நாள் மதுக்கரை மக்களும், 2ஆம் நாள் திருமலையம்பாளையம் மக்களும், 3ஆவது நாள் எட்டிமடை மக்களும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே செமையாக காற்றடிக்குது. இந்த மாதிரி ஒரு பியூரான காற்றை நான் எங்கேயுமே அனுபவித்ததே இல்லை. கீழேருந்து எப்படியோ பைப்லைன் போட்டு இங்கே தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க. இது கால் கழுவுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். நான் சொன்ன மாதிரியே பாருங்களேன், இங்கே மேலே சிவசிவான்னு எழுதியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே சாமியை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே தூரத்தில் தெரியுது பாருங்களேன், இதுதான் ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் அது உண்மையிலே பெருசு தான். இங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இதுக்கு தேவையான செங்கல் மண் எல்லாமே இந்த மாதிரி கழுதையில் தான் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. இந்த கழுதை நடக்குதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதை ஓட்டிகிட்டு வரவருக்கு தான் செம கஷ்டம். இதை கீழேயும் மேலேயும் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கிட்டார். இவருக்கு நம்ம ஒரு தடவை நடந்தாலே நம்மளுக்கு எப்படி கால் வலிக்குது, ஆனால் இவருக்கு எப்படி கால் வலிக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.